தமிழ் திரையுலகம் எப்போதுமே பன்முகத்தன்மை கொண்ட நடிகர்களை போற்றி கொண்டாடுகிறது. ஒரு நடிகர் ஒரே ஆண்டில் முற்றிலும் மாறுபட்ட கதாபாத்திரங்களில் நடித்து ரசிகர்களை வியப்பில் ஆழ்த்துவது என்பது சாதாரண காரியமல்ல. இது அவர்களின் நடிப்புத் திறமைக்கும் அர்ப்பணிப்புக்கும் கிடைத்த மிகப்பெரிய சான்றாகும். இத்தகைய அசாத்திய திறமை ரசிகர்களின் மனதிலும் விமர்சகர்களின் பார்வையிலும் நீங்கா இடம் பிடித்து அந்த நடிகரின் கலைப் பயணத்தில் ஒரு மைல்கல்லாக அமைகிறது. ஒரே ஆண்டில் வெவ்வேறு பரிமாணங்களைக் காட்டிய சில நட்சத்திரங்களைப் பற்றி இப்போது பார்ப்போம். கலைஞானி கமல்ஹாசன் பன்முகத்தன்மைக்கு ஒரு சிறந்த உதாரணம். 2004ஆம் ஆண்டு அவருக்கு ஒரு மறக்க முடியாத ஆண்டாக அமைந்தது. அவர் தனது நடிப்புத் திறமையின் உச்சத்தை இந்த ஆண்டில் வெளிப்படுத்தினார். வசூல் ராஜா M.B.P.S. என திரைப்படத்தில் ஒரு நகைச்சுவை தாதாவாக வந்து பின்னர் மருத்துவராக மாறி தனது வெகுளித்தனமான நடிப்பால் அனைவரையும் கவர்ந்தார். அவரது உடல்மொழி, வசன உச்சரிப்பு என அனைத்தும் ரசிகர்களை வெகுவாக கவர்ந்தன. இது ஒரு புத்துணர்ச்சியூட்டும் நகைச்சுவை படமாக அமைந்தது. அதே ஆண்டில் விருமாண்டி என்ற கிராமிய படத்தை இயக்கி அதில் ஒரு முரட்டுத்தனமான கிராமத்து இளைஞனாக நடித்தார். இந்த படம் யதார்த்தமான சித்தரிப்புடனும் அழுத்தமான உணர்வுகளுடனும் வெளிவந்தது. வசூல் ராஜாவுக்கும் விருமாண்டிக்கும் இடையே இருந்த மிகப்பெரிய வேறுபாடு கமல்ஹாசனின் நடிப்புத் திறமைக்கு ஒரு சான்றாக அமைந்தது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் 1995ஆம் ஆண்டில் தனது தனித்துவமான நடிப்பால் ரசிகர்களை கட்டி போட்டார். அவரது நட்சத்திர அந்தஸ்தை மேலும் உறுதிப்படுத்திய ஆண்டு அது. பாட்ஷா திரைப்படத்தில் ஒரு சாதாரண ஆட்டோ ஓட்டுநராகவும் அதே சமயம் ஒரு பயங்கரமான தாதாவாகவும் வந்து தனது மாஸ் இமேஜை உச்சத்திற்கு கொண்டு சென்றார். இந்த படத்தில் அவரது ஸ்டைலும் வசனங்களும் இன்றும் பேசப்படுகின்றன. பாட்ஷா ஒரு கலாச்சார நிகழ்வாகவே மாறியது. அதே ஆண்டில் முத்து திரைப்படத்தில் ஒரு மென்மையான விசுவாசமான சாரதியாக நடித்து அனைவரையும் கவர்ந்தார். இந்த படம் பான் இந்தியா அளவில் வெற்றி பெற்று ரஜினிகாந்தின் புகழை உலகெங்கும் பரப்பியது. பாட்ஷாவின் அதிரடி ரஜினிகாந்திற்கும் முத்துவின் மென்மையான ரஜினிகாந்திற்கும் இடையே இருந்த வேறுபாடு அவரது பன்முகத்தன்மையை வெளிப்படுத்தியது. இளைய தளபதி விஜய் 2012ஆம் ஆண்டில் தனது பன்முகத்தன்மையை சிறப்பாக வெளிப்படுத்தினார். அவர் தனது ரசிகர்களுக்கு 2 முற்றிலும் மாறுபட்ட பரிமாணங்களைக் காட்டினார். நண்பன் திரைப்படத்தில் ஒரு வசீகரமான பொறியியல் மாணவராக நடித்து தனது நகைச்சுவை மற்றும் உணர்வுபூர்வமான நடிப்பால் அனைவரையும் கவர்ந்தார். இந்த படம் நட்பின் முக்கியத்துவத்தையும் கல்வி முறையின் குறைகளையும் பேசியது. விஜயின் இயல்பான நடிப்பு இந்த படத்திற்கு பெரிய பலம். அதே ஆண்டில் துப்பாக்கி திரைப்படத்தில் ஒரு துணிச்சலான இராணுவ அதிகாரியாக நடித்து தனது அதிரடி ஆக்ஷன் திறமையை வெளிப்படுத்தினார். இந்த படம் ஒரு பரபரப்பான த்ரில்லராக அமைந்தது. நண்பனின் மென்மையான விஜய்க்கும் துப்பாக்கியின் அதிரடி விஜய்க்கும் இடையே இருந்த வேறுபாடு அவரது நடிப்புத் திறமையை நிரூபித்தது. நடிகர் சூர்யாவுக்கு 2003ஆம் ஆண்டு ஒரு திருப்புமுனை ஆண்டாக அமைந்தது. இந்த ஆண்டுதான் அவர் ஒரு தீவிரமான நடிகராக தன்னை நிலைநிறுத்திக் கொண்டார். பிதாமகன் திரைப்படத்தில் ஒரு கனிவான இதயமுள்ள திருடனாக நடித்து தனது உணர்வுபூர்வமான நடிப்பால் அனைவரையும் கவர்ந்தார். இந்த படத்தில் அவரது கதாபாத்திரம் மிகவும் நுணுக்கமானது. சூர்யாவின் நடிப்பு இந்த படத்திற்கு ஒரு புதிய பரிமாணத்தை கொடுத்தது. அதே ஆண்டில் காக்க காக்க திரைப்படத்தில் ஒரு நேர்மையான போலீஸ் அதிகாரியாக நடித்து தனது ஆக்ஷன் ஹீரோ அந்தஸ்தை உறுதிப்படுத்தினார். இந்த படம் ஒரு ஸ்டைலான போலீஸ் த்ரில்லராக அமைந்தது. பிதாமகனின் உணர்வுபூர்வமான சூர்யாவிற்கும் காக்க காக்கவின் அதிரடி சூர்யாவிற்கும் இடையே இருந்த வேறுபாடு அவரது பன்முகத்தன்மையை வெளிப்படுத்தியது. நடிகர் விக்ரம் 2003ஆம் ஆண்டில் தனது நம்ப முடியாத பன்முகத்தன்மையை வெளிப்படுத்தினார். அவர் ஒரே ஆண்டில் 2 முற்றிலும் மாறுபட்ட கதாபாத்திரங்களில் நடித்து ரசிகர்களை வியப்பில் ஆழ்த்தினார். பிதாமகன் திரைப்படத்தில் கிட்டத்தட்ட பேசாத ஆனால் மிகவும் தாக்கத்தை ஏற்படுத்திய சித்தன் கதாபாத்திரத்தில் நடித்தார். அவரது உடல்மொழி மற்றும் கண்கள் மூலமான நடிப்பு இந்த படத்தில் ஒரு தனித்துவமான அனுபவத்தை கொடுத்தது. சித்தன் கதாபாத்திரம் இன்றும் பேசப்படுகிறது. அதே ஆண்டில் சாமி திரைப்படத்தில் ஒரு துணிச்சலான அதிரடி போலீஸ் அதிகாரியாக நடித்து தனது மாஸ் இமேஜை உறுதிப்படுத்தினார். இந்த படத்தில் அவரது வசன உச்சரிப்பும் உடல் மொழியும் ரசிகர்களை வெகுவாக கவர்ந்தன. பிதாமகனின் அமைதியான விக்ரமிற்கும் சாமியின் அதிரடி விக்ரமிற்கும் இடையே இருந்த வேறுபாடு அவரது நடிப்புத் திறமைக்கு ஒரு சான்றாக அமைந்தது. நடிகர் தனுஷ் 2016ஆம் ஆண்டில் தனது தீவிரமான நடிப்புத் திறமையை நிரூபித்தார்.
அவர் ஒரே ஆண்டில் 2 முற்றிலும் மாறுபட்ட கதாபாத்திரங்களில் நடித்து தனது பன்முகத்தன்மையை வெளிப்படுத்தினார். ஆடுகளம் திரைப்படத்தில் ஒரு சேவல் சண்டை வீரனாக நடித்து தனது யதார்த்தமான நடிப்பால் தேசிய விருதை வென்றார். இந்த படத்தில் அவரது உடல்மொழி, வசன உச்சரிப்பு என அனைத்தும் ஒரு கிராமத்து இளைஞனின் வாழ்க்கையை அப்பட்டமாக பிரதிபலித்தன. ஆடுகளம் தனுஷின் கலை பயணத்தில் ஒரு மைல்கல். அதே ஆண்டில் மயக்கமென்ன திரைப்படத்தில் ஒரு போராடும் புகைப்பட கலைஞனாக நடித்து தனது உணர்வுபூர்வமான நடிப்பால் அனைவரையும் கவர்ந்தார். இந்த படத்தில் அவரது கதாபாத்திரம் மிகவும் மென்மையானது. ஆடுகளத்தின் முரட்டுத்தனமான தனுஷிற்கும் மயக்கம் என்னவின் மென்மையான தனுஷிற்கும் இடையே இருந்த வேறுபாடு அவரது நடிப்புத் திறமையை நிரூபித்தது. நடிகர் சிலம்பரசன் 2004ஆம் ஆண்டில் தனது ஆச்சரியமூட்டும் மாறுபட்ட நடிப்பால் ரசிகர்களை வியப்பில் ஆழ்த்தினார். அவர் ஒரே ஆண்டில் 2 முற்றிலும் மாறுபட்ட கதாபாத்திரங்களில் நடித்து தனது பன்முகத்தன்மையை வெளிப்படுத்தினார். கோவில் திரைப்படத்தில் ஒரு அமைதியான, காதல் வயப்பட்ட கிராமத்து இளைஞனாக நடித்து தனது இயல்பான நடிப்பால் அனைவரையும் கவர்ந்தார். இந்த படத்தில் அவரது கதாபாத்திரம் மிகவும் மென்மையானது. சிம்புவின் நடிப்பு இந்த படத்திற்கு ஒரு புதிய பரிமாணத்தை கொடுத்தது. அதே ஆண்டில் மன்மதன் என்ற காதல் த்ரில்லர் திரைப்படத்தில் ஒரு இருண்ட, இரட்டை பரிமாண கதாபாத்திரத்தில் நடித்து ரசிகர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கினார். இந்த படத்தில் அவரது நடிப்பு மிகவும் தீவிரமானது. கோவிலின் அமைதியான சிம்புவிற்கும் மன்மதனின் இருண்ட சிம்புவிற்கும் இடையே இருந்த வேறுபாடு அவரது நடிப்புத் திறமையை நிரூபித்தது. நடிகர் கார்த்திக்கு 2010ஆம் ஆண்டு ஒரு குறிப்பிடத்தக்க ஆண்டாக அமைந்தது. அவர் ஒரே ஆண்டில் 2 முற்றிலும் மாறுபட்ட அவதாரங்களில் நடித்து தனது பன்முகத்தன்மையை வெளிப்படுத்தினார். பையா திரைப்படத்தில் ஒரு சுதந்திரமான, வசீகரமான இளைஞனாக நடித்து தனது இயல்பான நடிப்பால் அனைவரையும் கவர்ந்தார். இந்த படம் ஒரு சாலை பயணக் காதல் கதையாக அமைந்தது. கார்த்தியின் நடிப்பு இந்த படத்திற்கு பெரிய பலம். அதே ஆண்டில் 1000ல் ஒருவன் திரைப்படத்தில் ஒரு முரட்டுத்தனமான சுமை தூக்கும் தொழிலாளியாக நடித்து ஒரு புராணப் பயணத்தில் சிக்கிக்கொண்டார். இந்த படம் ஒரு தனித்துவமான சாகச படமாக அமைந்தது. பையாவின் நவீன கார்த்திக்கும் 1000ல் ஒருவனின் புராண கார்த்திக்கும் இடையே இருந்த வேறுபாடு அவரது நடிப்புத் திறமையை நிரூபித்தது. மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி 2016ஆம் ஆண்டில் தனது பன்முகத்தன்மையை உறுதிப்படுத்தினார். அவர் ஒரே ஆண்டில் 2 முற்றிலும் மாறுபட்ட கதாபாத்திரங்களில் நடித்து தனது தனித்துவமான நடிப்பை வெளிப்படுத்தினார். காதலும் கடந்து போகும் என்ற காதல் நகைச்சுவை படத்தில் ஒரு சாதாரணமாக இருக்கும் முன்னாள் ரவுடியாக நடித்து தனது இயல்பான நடிப்பால் அனைவரையும் கவர்ந்தார். இந்த படத்தில் அவரது உடல்மொழி, வசன உச்சரிப்பு என அனைத்தும் ரசிகர்களை வெகுவாக கவர்ந்தன. விஜய் சேதுபதியின் நடிப்பு இந்த படத்திற்கு பெரிய பலம். அதே ஆண்டில் சேதுபதி என்ற அதிரடி த்ரில்லர் திரைப்படத்தில் ஒரு தீவிரமான போலீஸ் அதிகாரியாக நடித்து தனது ஆக்ஷன் திறமையை வெளிப்படுத்தினார். இந்த படத்தில் அவரது நடிப்பு மிகவும் தீவிரமானது. காதலும் கடந்து போகும் படத்தின் மென்மையான விஜய் சேதுபதிக்கும் சேதுபதி படத்தின் அதிரடி விஜய் சேதுபதிக்கும் இடையே இருந்த வேறுபாடு அவரது நடிப்புத் திறமையை நிரூபித்தது. இந்த நடிகர்கள் அனைவரும் ஒரே ஆண்டில் பல அவதாரங்கள் எடுத்து தமிழ் திரையுலகிற்கு பெருமை சேர்த்துள்ளனர். அவர்களின் இந்த பன்முகத்தன்மை வெறும் நடிப்புத் திறமை மட்டுமல்ல, கதாபாத்திரங்களை உள்வாங்கி அதற்கேற்ப தங்களை மாற்றிக்கொள்ளும் அசாத்திய திறமையையும் காட்டுகிறது. இது ரசிகர்களுக்கு ஒரு விருந்தாகவும் இளம் நடிகர்களுக்கு ஒரு உத்வேகமாகவும் அமைகிறது. தமிழ் சினிமா இருக்கும் வரை இந்த பன்முக நாயகர்களின் கலைப்பயணம் கொண்டாடப்படும். அவர்களின் ஒவ்வொரு கதாபாத்திரமும் ஒரு புதிய அனுபவத்தை நமக்கு வழங்குகிறது.